ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையேம்மான்னு என் பசங்க ஒரே இடம். அதனால் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி ப்ராவிடன்ஸ் மால்க்கு தான் போயிருந்தோம். இது 3rd ஃப்ளோரு. அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட் தான் போயிருந்தோம். பசங்க போன உடனே அங்கே டோனர்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு டோனர்ஸும் எனக்கு கோல்ட் காஃபியும் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதை சாப்பிட்டு முடித்ததும் பக்கத்தில் இருக்க கேம் சென்டருக்கு போய் பசங்க ஒரே ஃபன்னு தான். இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் பசங்க லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே போகலையேன்னு அவங்க இஷ்டப்பட்டபடி எல்லா கேம்ஸையுமே விளையாட விட்டேன். நாங்கள் இந்த கேம் சென்டருக்கு போகும்போதெல்லாம் இந்த தம்பி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் எங்கே போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். என் பசங்க எல்லா கேம்ஸுமே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போ இங்கே போனாலும் என் பசங்க மட்டும்தான் எல்லா கேம்ஸுமே விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி நம்மளும் களத்தில் இறங்குவோமேன்னு 1-2 கேம் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். வாலிபால் ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் கார் ரேசிங் ட்ரை பண்ணியிருந்தேன். அடல்ட்டு வாலிபாலை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன பசங்க விளையாடுற வாலிபாலை என் பசங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சூப்பராக கோல் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் என்ன, ஒரு 4-5 பால் கிட்ட கோலில் விழலை. பட் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மனம் தளராமல் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, கார் ரேசிங்க்கு போயிட்டேன். எனக்கு நிஜத்தில் கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால் இந்த மாதிரி கேம்ஸில் பூந்துட்டேன். இந்த ரேஸ்லையாவது ஒழுங்காக ஓட்டினான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ரொம்ப நேரமாக ஆக்சிலேட்டரை அமுத்திட்டே இருக்கேன், வண்டி மூவே ஆகலை. அப்போ தான் அங்கே அந்த தம்பி சொல்லிச்சு, அக்கா முதல்ல பிரேக்லேருந்து காலை எடுங்கக்கா, அப்போ தான் அக்கா வண்டி போகும்னு. ஒரே அசிங்கமாகி போச்சு குமார் அப்படின்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு என் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவர் வந்து, இன்னடி ரோட்டில் ஓட்டாமல் சைட்லலாம் ஓட்டிகிட்ருக்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. பரவாயில்லன்னு மனசு தேத்திக்கிட்டு ஒரு வழியாக கார் ஓட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, என் பசங்க அம்மா நீங்கள் மட்டும்தான் கார் ஓட்டுவீங்களான்னு அவனுங்க ஒரு பக்கம் கார் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. என் ஹஸ்பண்டு நானும் கார் ஓட்டுவேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆள் இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி யாத்திரைங்கிற மாதிரி அவர் மட்டும்தான் அந்த காரில் ஓட்டிகிட்டு இருந்தார். சுற்றி எந்த காருமே வேலை செய்யலை. அந்த இடத்துல அந்த ஒரு கார் மட்டும்தான் வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. அவரும் ரொம்ப நேரமாக அந்த காரை ஓட்டிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி ஆசை தீர நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த கேம் சென்டருக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த தம்பி கூட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு நேராக ப்ராவிடன்ஸ் மால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்மார்ட் பஜாருக்கு போயிட்டோம். என்ன வாங்குறதுன்னு தெரியல, பெருசாக எதுவுமே வாங்க போகிறதும் இல்லை. இருந்தாலும் என் பசங்க கால் வலிக்குதுமான்னு சொன்னாங்க. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு அதில் என் 2 பசங்களையும் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியாக என் பசங்களுக்கு இந்த 2 பேகு, 4 கப்பு, 2 பென்சில் கிட்டு, 2 வாட்டர் பாட்டில், ஒரு கீ செயின் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் என்ன, அங்கேருந்து நேராக பார்க்குக்கு போயிட்டோம். என் பசங்க ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாருமே